ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கு அதிகமாக வரக்கூடிய ப்ராப்ளம் சைடு அப் அண்ட் டவுன். பெல்ட் வந்து நாங்கள் எல்லாரும் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் கட் பண்ணுறோம். ஆனாலும் வந்து எங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் சைடு அப் அண்ட் டவுன் வருதுங்கிற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு கரெக்டான ரீசன் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கரெக்டாக சொல்லித்தரேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பெல்ட் எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ளவுஸோட பேக் பீஸு, அதுக்கு மேலே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். 4 பீஸும் நமக்கு சரியான அளவில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போ 4 பீஸும் நமக்கு ஷோல்டர் பக்கம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஆம்ஹோல் பக்கமும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு, இப்போ வந்து இந்த சைடே தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து பெல்ட் அளவு எடுத்து கட் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் 3.25 இருக்குது, பேக்கில் 3 இன்ச் இருக்குது. அப்படி மிஸ்டேக் பண்ணுறோன்னா, இந்த கிளாத்தில், அதாவது இந்த பெல்ட் கிளாத் கட் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு நம்ம சேர்த்து கட் பண்ணியிருப்போம். இப்போ தைச்சதுக்கு அப்புறம் நமக்கு மே கிளாத், அதோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கிளாத் மடித்து காட்டுறோம் பாருங்கள். இந்த கிளாத்லேயும் நமக்கு 1/2 இன்ச்சு வந்து லெஸ் ஆகும். ஏன்னா 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம மடித்து தப்போம் இல்லையா, ஜாயிண்ட் பண்ணி இப்படி தப்போம். இப்போ நீங்கள் இந்த கிளாத்தில் நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். இப்போ 2 பக்கமும் சேர்த்து தைச்சிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இதுலேயும் 1/2 இன்ச்சு குறையும். இப்போ இது அதுக்கு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னா, இப்போ பெல்ட் வந்து இந்த 3 இன்ச்சுன்னு எடுக்கிறோம்ல, 3 இன்ச்சோட 1/2 இன்ச்சு தானே சேர்க்குறோம். இப்போ இந்த கிளாத்தில் 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கும் சேர்த்து நீங்கள் 1/2 இன்ச்சு இதுலேயே தான் நம்ம பெல்ட் கிளாத்தில் விட்டுக்குங்க. இந்த 1/2 இன்ச்சு கம்மியாகிறத இந்த பெல்ட்டில் தான் நம்ம இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இதே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த மடிப்பை மடிச்சுட்டு நீங்கள் பெல்ட் வந்து மார்க் பண்ணி தைக்கும் போது சைடு அப் அண்ட் டவுனே வராது. அப்போ என்ன பண்ணுங்க, 1 இன்ச்சா எக்ஸ்ட்ரா விட்டுங்க. இப்போ இங்கே வந்து 3 இன்ச் இருக்கா, 3.5 விடுவீங்கல்ல, 1 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 3/4 இன்ச்சு கூட நீங்கள் அதிகமாக விட்டுக்கலாம். நான் இப்போ 3/4 இன்ச்சு தான் வந்திருக்கு பாருங்க, 3.5. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ண சொல்லுவோம் நான் எப்போவுமே. கிட்டத்தட்ட 3.25 இன்ச்சுக்கு நமக்கு இந்த நீளம் வந்து வந்திருக்கு. ஆனால் 3.5 இன்ச்சு தான் தேவை. நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மார்க்கிங்லேருந்து ஒரு ஃபுட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணியிருப்பேன். அதனால எனக்கு சைடு அப் அண்ட் டவுன் வராது. நீங்கள் அப்படியே கரெக்டாக கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இப்போ 2 சைடும் பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரும். நீங்கள் இதுக்கு இந்த கிளாத்துக்கும் நம்ம தையல் சேர்த்து இதில் வந்து கட் பண்ணணும். நீங்கள் 1/4 இன்ச்சு தான் விடுவீங்க அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிங்கன்னா போதும். இல்லை 1/2 இன்ச்சில் நீங்கள் நல்லா ஆழமாக தைக்கிறவங்க அப்படின்னா 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ளவுஸ் கட்டிங்கில் விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் பீஸ்லாம் மடித்து தைச்சிட்டு பார்க்கும்போது சைடு வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது.